அக்கா வீட்ல வந்துட்டு எறும்பு போயிட்டே இருக்குக்கா. நானும் என்னென்னமோ போட்டு துடைக்கிறேன். இருந்தா கூட அடுத்த நேரம் அது வருதுக்கா எறும்புங்க. ஜெயம்மா, தரையாகட்டும் ஷெல்ஃப்ல ஆகட்டும், இப்படி திடீர்னு கட்டை எறும்பு, சிற்று எறும்பு இதெல்லாம் வரதா செய்யும். சரிக்கா. நம்ம தான் என்ன பண்ணணும், வாரத்துல ஒரு நாளோ இல்ல 2 நாளோ ம். அல்லது தினமும் கூட துடைக்கலாம், தப்பில்ல. சரிங்க. அதாவது ஒரு சின்ன பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்க. அதுல ஒரு ஸ்பூனோ இல்ல 2 ஸ்பூனோ கல்லுப்பு கலந்துக்கோ. சரி அக்கா. அது நல்லா கரைச்சிடு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனாவது இல்ல ஒரு சில நேரத்துல அதை விட அதிகமா கூட கலந்துக்கலாம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோ. ம். அதையும் நல்லா கலந்து விடு. அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஒரு மூடி அளவுக்கு ஊத்திக்கோ. சரி. இது வீட வாசனையா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். இது 3த்தையும் நல்லா கலந்துட்டு மாப் வச்சு அப்படியே தொடச்சு விடு. ஏற்கனவே வீடு சுத்தமா இருந்தா ம். இதை மட்டுமே டைரக்டா வச்சு தொடச்சிடலாம். ம். இல்லைன்னா ஒரு வாட்டி வீட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியா இந்த மாதிரி தொடச்சு விட்டுரு. சரிக்கா, நான் இனிமே அதே மாதிரி. சரி, இதெல்லாம் பூச்சண்டாம இருக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கிற மாதிரி நம்மளையும் உள்ளத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. ஆமா, சங்கீதம் 51 7ஆம் வசனம் தான். சொல்லு. நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி எறலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆமா ஜெயா, இந்த வார்த்தையின்படி ஈசோப் என்கிற இயேசுவின் ரத்தம் நம்மள சுத்திகரிச்சு நம்மள பரிசுத்தம் உள்ளவர்களா காத்துக்கொள்ளும். God bless you all.